பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றான ராமநாதபுரம் பள்ளிக்கல்வி தேர்ச்சி விகிதத்திலும் குறிப்பிடத்தக்க அளவில் வெற்றி பெறவில்லை. இருப்பினும் அந்த மாவட்டத்திலிருந்து வந்த 10 மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் அதிக கட் ஆஃப் மதிப்பெண் பெற்று அனைவரையும் வியக்க வைத்துள்ளனர். இதம்பாடல் கிராமத்தில் உள்ள இந்த உயர்நிலைப் பள்ளி மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்துள்ள 10 மாணவர்களில் ஒருவரான செல்லப்பாண்டி படித்த பள்ளி. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்து பின்னர் எலைட் பள்ளியில் படித்த மாணவர் மருத்துவம் படிக்க இருப்பது தங்களை பெருமைப்படுத்தி உள்ளதாக நிகழ்கிறார்கள் இந்த ஆசிரியர்கள். எலெக்ட் பள்ளியில் படித்து 1157 மார்க்கு வாங்கினது எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமை. எல்லா டீச்சர்களுக்கும் அவன் நல்ல மரியாதையை காப்பாற்றி கொடுத்துட்டான். எங்களுடைய உழைப்பும் அவனுக்கு வீண் போகலை. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் இன்றைக்கி இது MBBS செலக்ட் ஆனது எங்கள் எல்லாருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இவரைப் போல பல மாணவர்களை உருவாக்கி வருகிறது காவனூரில் உள்ள எலைட் பள்ளி. கடந்த 2013-14 கல்வியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போதைய ஆட்சியர் நந்தகுமார் மற்றும் அப்போதைய பெரம்பலூர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்கள் இணைந்து அந்தந்த மாவட்டங்களில் இந்த எலைட் பள்ளி முறையை அறிமுகப்படுத்தினர். இதன் மூலம் பல பின்தங்கிய பகுதி மாணவர்கள் பலன் பெற்று வருகின்றனர். அமிலத்தை சேர்க்கும்போது மேற்கொண்டு பினாப்தலின் பெருகுவது தடுக்கப்படுகிறது. தடுக்கப்படும் போது அது தகுந்த நிறத்தை தராது. இதே கார ஊடகத்தை நம்ம சேர்த்தமாக்கணும். கார ஊடகத்தில் இண்டிகேட்டர் பயன்படுத்தலாம். எங்கள் அப்பா டிரைவராக இருக்காங்க. நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. +2ல் எங்களால் படிக்க வைக்க வசதி இல்லை. அதனால் நாங்கள் தனியார் பள்ளிக்கூடத்தை நாடாமல் அரசு பள்ளிக்கு படிக்க வந்தேன். அப்போதே இந்த எலைட்டை பற்றி தெரிஞ்சிச்சு. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் நிறைய கல்லூரிகளுக்கு, பெரிய பெரிய கல்லூரிகளுக்கு போயிருக்காங்க. 10 பேர் இந்த வருஷம் மெடிக்கல் போகிறாங்க. சாமானியர்களுக்கு எட்டாக்கனியாக உயர்கல்வி ஆகிவிடும் என்ற சூழலை எலைட் பள்ளி முறை மாற்றுவதால் அனைத்து மாவட்டங்களிலும் இதனை கொண்டு வர வேண்டும் என்று பெற்றோர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.